ஐயா நீங்க நேசிச்ச கவிதாவை தான் நான் நேசிச்சேன். அதனால தான் நான் இங்க நிக்கிறேன். இந்த மாதிரி ஐயா நீங்க நினைக்கிற கவிதா வேற, நான் சொல்ற கவிதா வேற. கா கடின உழைப்பு, வி விடாமுயற்சி, தான் என்கின்ற அகம்பாவம் இல்லாத தன்னம்பிக்கை. இது ஒவ்வொரு மாணவர்களும் நேசிச்சா உண்மையா அவர்கள் வாழ்க்கையில தோல்வியே இருக்காது ஐயா. இதான் ஆசிரியர் சொல்றாரு. இதான் ஆசிரியர் சொல்றார். கேட்க மாட்டேங்கிறான். எங்க கேட்கிறான்? ஏன்னா உன்னை தோல்வி உன்னை துரத்தும் பொழுது நீ வெற்றியை நெருங்கி விட்டாய் என்று அலெக்சாண்டர் அழகா சொல்றாரு ஐயா. கேரளாவில் ஒரு சம்பவம். மீனாட்சி குட்டின்னு ஒரு ஆசிரியர் என்ன பண்ணாங்கன்னா, தன் வகுப்புல ஒரு மாணவன் திருடிட்டான். திருடன உடனேமே எல்லாரையும் கேட்குறாங்க யார் அந்த தவறை செய்ததுன்னு கேட்குறாங்க. ஆனால் யாருமே ஒத்துக்கல. உடனே அந்த ஆசிரியர் செய்த செயல் என்ன தெரியுங்களா? தான் வச்சிருந்த ஸ்கேல் எடுத்து தான் கையில் அடின்னு அடித்து ரத்தம் சொட்டுன்னு சொட்டுச்சு சார். அப்போ அந்த திருடிய மாணவன் எழுந்து வந்து மன்னிச்சிடுங்க, நான் தான் அந்த தவறை செய்த, மன்னிச்சிடுங்கன்னு சொன்னா. இப்படி தான் அந்த மாணவன் செய்த தவறை கூட தான் செய்ததாக நினைத்து அந்த அன்பினாலே அவனை உணர வச்சாங்க பாருங்க. இதுதாங்க ஆசிரியருக்கு தேவை. அவர்தான் ஆசிரியர். அன்பினாலே உலகத்தை ஆட்டி வைக்க முடியும், அடிப்பணியா தலையை கூட தலை வணங்க செய்ய முடியும். ஆறுதலான வார்த்தை என்றோ அனைவரையும் ஊக்குவிக்கும், சாந்தமான பேச்சென்றோ அனைவரையும் மகிழ்ச்சிக்கும். படபடவனம் பொறித்தலும் சிடு என முறைத்தலும் அரக்க மனம் படைத்தார் போல் இரக்கமின்றி நடத்துவதும் சமூகத்தை பாழடிக்கும், மாணவர்கள் மனதில் இனிக்கும் கல்வியை கசக்க வைக்கும். அன்பு செலுத்தினால் எதையுமே வாங்கிடலாம். இதுதான் நம்மளுக்கு தேவை. சமுதாயத்தில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஆசிரியர் மாணவர் உறவு முறையை தான் முதலில் நாம் சரி செய்ய வேண்டும் என்று கூறி என் பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நான் சொல்லுவேன், என் வகுப்புகளில் சொல்லுவேன், என்னைய நீ என்னைக்கு இந்த ஓப்பன் கிளாஸில் வச்சு முட்டாள்னு நிரூபிக்கிறியோ அப்போ தாண்டா நீ என்னுடைய மாணவன் அப்படின்னு நான் சொல்லுவேன். உன்னைய விட நான் முட்டாள்னு நீ நிரூபிக்கணும். தம்மக்கள் அறிவுடைமைன்னது அதானே திருவள்ளுவர். அது பெற்றோர்களுக்கு மட்டும்தானா? ஆசிரியருக்கும் உண்டு. என்னைய நீ முட்டாள்னு நிரூபிடா அப்படின்னு என் மாணவர்களிடத்தில் சொல்லுவேன். அப்புறம் ஒரு வாக்கியம் சொல்லுவேன், என்ன தெரியுமா? என்னைய முட்டாளா நிரூபிக்கிறதுக்கான அறிவும் என்னிடத்திலிருந்து தான் உனக்கு வர வேண்டும், இல்லையா? அதானே சார் ஆசிரியர் மாணவர் உறவு. இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேங்க. நல்லா கேளுங்க. முதலாளியை யார் உருவாக்குறாங்க? முதலாளியை யார் உருவாக்குறா? ஆமாம், தொழிலாளி தான் உருவாக்குறான். எப்படிங்க ஐயா? அவன் தொழிலாளியா இருக்க போய் தானே இவர் முதலாளியா இருக்கிறார். சரியா சொன்னீங்க ஐயா, சரியா சொன்னீங்க. பணம் வச்சிருக்கிறவன் பணக்காரன். அந்த பணத்தை முதலீடு பண்ணி 10 தொழிலாளியை வச்சா தான் அவன் முதலாளிங்கிற ஒரு அந்தஸ்துக்கு வரான். அந்த முதலாளிங்கிற அந்தஸ்துக்கு வைக்கிறதே இந்த தொழிலாளி தான். அந்த தொழிலாளிக்கு இந்த முதலாளி நன்றி பாராட்ட வேண்டாமா? அதுக்கு கண்டிப்பா. ஆனால் இடைவெளிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குங்க தொழிலாளிக்கும் முதலாளிக்கும். அது சமூக மதிப்பில் இடைவெளி இருக்குது, பொருளாதார அடிப்படையில் இடைவெளி இருக்குது. இதுக்கு அப்பாற்பட்டு உளவியல் ரீதியாக தொழிலாளி தன்னை தாழ்ந்தவனாகவும் முதலாளியை உயர்ந்தவனாகவும் கருதுகிறான். முதலாளி அதே போல் தன்னை உயர்ந்தானாவும் தொழிலாளியை தாழ்ந்தவனாக கருதுறான். இந்த மன ரீதியான உளவியல் ரீதியான இடைவெளி குறையணுங்க ஐயா. ஒரு தொழிலாளி நல்ல தொழிலாளி இந்த இடைவெளியை குறைக்கணும்னாக்க முதலாளி இடத்துல விசுவாசமாக இருக்கணுங்க ஐயா. முதலாளி இடத்துல விசுவாசமாக இருக்கணும், ஒத்துக்கொண்டபடி வேலை செய்யணும், தொழில் முன்னேற்றத்துக்கு பாடுபடணுங்க ஐயா. சரி, முதலாளியை மட்டும் குத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, தொழிலாளி தன் கடமையை ஒழுங்காக செய்யணும். ஒரு முதலாளிங்கிறவன் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவன். முதலாளி தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறவன், தொழிலாளி தாய் ஸ்தானத்தில் இருக்கிறவன். இந்த 2 பேரும் சேர்ந்து பெற்றெடுக்கிற பிள்ளை தான் லாபம்ங்கிறங்க ஐயா, உற்பத்தி. அந்த குழந்தைக்கு முதலாளிங்கிற தகப்பன் மட்டுமே உரிமை கொண்டாடுறாங்க ஐயா. உண்மையை சொல்ல போனால் தாய்க்கு தாங்க அதில் அதிக பங்கு இருக்குது. கரெக்ட். தொழிலாளியை ஒரு தொழிலாளியாக பார்க்காம பங்காளியாக இணைச்சிக்கிறாங்களோ அன்னைக்கு இந்த வேறுபாடு எல்லா வேறுபாடும் கலையுங்க ஐயா. அவ்வளோதான். மறைமலை நகரில் கொரியாக்காரன் ஒரு கம்பெனி ஆரம்பித்தான் 8 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அந்த கம்பெனியில் ஒரு 10 தொழிலாளியை வச்சு ஆரம்பித்தாங்க ஐயா. இப்போ அது வளர்ந்து ஒரு 400-500 தொழிலாளிங்க இருக்கிறாங்க. இந்த மண்ணின் மக்கள் 8 ஆண்டாக பாடுபட்ட மக்கள் இப்போ கம்பெனி உள்ளே இல்லைங்க ஐயா. அவங்க வெளியில் இருக்கிறாங்க, ரோட்டில் இருக்கிறாங்க. அவங்க கேட்ட பூட்டிவெல்லாம் வெளில அனுப்பிட்டாங்க. என்ன தப்பு பண்ணாங்க, எதுக்காக அவனை வெளில நிறுத்தின அப்படின்னு கேட்டாக்க அவங்க யூனியன் ஆரம்பித்தாங்க, தொழிற்சங்கம் ஆரம்பித்தாங்க அப்படின்னாங்க. ஐயா, ஒரு தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறதுக்கு இந்திய சட்டத்தில் உரிமை இல்லையா? இருக்குது. ஆனால் அந்த சட்டத்தை மதிக்க மாட்டேன்றாங்க ஐயா. அது பன்னாட்டு நிறுவனங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாதான்.
இந்தியாவில் மேலும் ஒரு மே புரட்சியை, ஒரு தொழிலாளர் புரட்சியை உருவாக்குறதுக்கு காரணமாயிடுமோ இந்த அந்நிய முதலீடெல்லாம் வந்து, அந்நிய தொழில்கள்லாம் வந்துங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குங்க ஐயா. மறைமுகமாக ஒரு தொழிற்புரட்சி வந்துருமோங்கிறது ஒரு பயம். எனக்கு என்ன பயம்னா, மறுபடியும் ஒரு தடவை அடிமை ஆயிடுவோமோன்னு ஒரு பயம் இருக்கு.